I welcome you to learn English. ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இங்கே நான் ஒரு டயலாக் கொடுத்துருக்குறேன். ரவி அப்படிங்கிற ஒரு பேசுகிற மாதிரி. ஐ இன்ஃபார்ம் மை ஃபாதர் டு டெபாசிட் தி அமௌண்ட். ஐ இன்ஃபார்ம் மை ஃபாதர். நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பாக்கிட்ட பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹீ ஆஸ்க்ட் மீ. அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். ஹீ ஆஸ்க்ட் மீ டு மீட் த பேங்க் மேனேஜர் அண்ட் இன்ஃபார்ம்டு ஹிம் அபவுட் த டிலே. பேங்க் மேனேஜரை பார்த்து டெபாசிட் பண்ணுறதுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்பா சொன்னார். ஸோ இந்த இடத்துல ஹீ, மீ, ஹிம் இது யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். ஹீ, ஃபஸ்ட்டு ஹீ, அது யார்? அது ரவியுடைய ஃபாதர். மீ அப்படின்னா யார்? ரவி. ஸோ அவர்கிட்ட தானே சொல்கிறாரு. ஹிம் அப்படின்னா யார்? யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு? பேங்க் மேனேஜர். ஸோ இந்த டயலாக்ல 3 கேரக்டர் வருது. ஒன்று ரவி, அப்புறம் அவருடைய ஃபாதர், தென் பேங்க் மேனேஜர். ஸோ இந்த இடத்துல ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ, மீ, ஹிம். இது யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டயலாக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் ப்ரொனவுன்ஸ். ஸோ பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா எந்த வார்த்தை யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த பேசேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றின பேசேஜ் அப்படிங்கிறத செகண்ட் சென்டென்ஸில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் யாரை குறிக்குது, எந்த வார்த்தை யாரை குறிக்குது அப்படிங்கிறது தெரியும். we will direct them to get the hall tickets. நாங்கள் அவர்களை டைரக்ட் பண்ணோம் ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு. ஃப்ரம் their departments, அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஹால் டிக்கெட்டை வாங்குறதுக்கு டைரக்ட் பண்ணோம். now the students, ஸோ இதை யாரை பற்றி? ஸ்டூடெண்ட்ஸை பற்றி. now the students will meet their department head. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டை மீட் பண்ணுவாங்க. he will issue it. அந்த he யார்? டிபார்ட்மெண்ட் ஹெட். அவர் இஷ்யூ இட்டுன்னா என்னது? ஹால் டிக்கெட். ஸோ தெம் ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லா பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தீஸ் ஆர் கால்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் எவ்ரி ஒன், தேர், ஆர்ஸ், இந்த 3 வார்த்தைகளும் யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கவர்மெண்ட் செக்யூர்ஸ் த நேஷன். அரசாங்கம் ஒரு தேசத்தை செக்யூர் பண்ணுது. எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ரெஸ்பெக்ட் தேர் கண்ட்ரி. அவங்கவுங்க கண்ட்ரியை மதிக்கணும். திஸ் இஸ் நோன் பை த பீப்புள். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். தஸ் ஆர்ஸ் இஸ் டெவலப்பிங். இப்படியாக நம்முடையது டெவலப் ஆகின்றது. இந்த நம்முடையது அப்படிங்கிறது என்னது? கண்ட்ரி. தேர் அப்படிங்கிறது பீப்புள், எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பீப்புள். இங்கே 4 பேர் பேசுகிற டயலாக் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். தென் தேட், ஹீ, அந்த க்ரீன் கலர் ஹீ, ரெட் கலர் ஹீ யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 4 கேரக்டர்ஸ்: அமர், அக்பர், ஆண்டனி, அருண். வாட் இஸ் தட் நாய்ஸ் அப்படின்னு அமர் கேட்குறாரு. தட்ஸ் டெரிபிள். அது ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த சத்தம். தட்ஸ் டெரிபிள். அந்த தேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? நாய்ஸ் குறிக்குது. வாட்ஸ் ஹி டெல்லிங்? அமர். அக்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு யார் கேட்குறா? ஆண்டனி கேட்குறாரு. அப்போ அந்த ஹீ யார்? அக்பர். ஹீ இஸ் டெல்லிங் தட்ஸ் டெரிபிள். அப்போ அந்த ஹீ அகைன் அக்பரை குறிக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயலாக். அதில் இந்த ப்ரொனவுன்ஸ் யார் யாரை குறிக்குது, எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை பொறுமையாக வாச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பேசேஜ். Words make a sentence, they must be in an order. A sentence comprises them in a proper place. It will not be meaningful if we misplace the words. 3 colored words, they, them, it. யாரை குறிக்குது, எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். முதல்ல இந்த பேசேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வார்த்தைகள் ஒரு வாக்கியத்தை உருவாக்க பயன்படுகிறது. அவைகள்
அந்த வார்த்தைகள் ஒரு ஆர்டரில் இருக்கணும். ஸோ மாறி மாறி இருந்துச்சுன்னா அது சென்டென்ஸாக வராது. தே மஸ்ட் பி இன் அன் ஆர்டர். அந்த தேங்கிறது என்னது? வேர்ட்ஸ், வார்த்தைகள். எ சென்டென்ஸ் கம்ப்ரைசஸ் உள்ளடக்கி இருக்குன்னு அர்த்தம். கம்ப்ரைஸ் அப்படின்னா உள்ளடக்குதல். எ சென்டென்ஸ் கம்ப்ரைசஸ் தம், அகைன் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கு. இன் அ ப்ராப்பர் பிளேஸ், சரியான இடத்துல வச்சிருக்கு. இட் வில் நாட் பி மீனிங்ஃபுல். அப்போ அந்த இட் என்னது? சென்டென்ஸ். பேர்ட்ஸ் சிட் ஆன் தி கம்ப்யூட்டர் மானிட்டர். மானிட்டர் மேலே பேர்ட்ஸ் உட்காருது. வென் இட் டிஸ்பிளேஸ் எ பேர்ட்ஸ் பிக்சர், தே லுக் அட் இட். கலர்ட் வேர்ட்ஸ் இட், தே, இட். இந்த 3 வார்த்தைகளும் எதை குறிக்குது, யாரை குறிக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியான பேசேஜ் தான். உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் மானிட்டர், தே பேர்ட்ஸ், இட் அகெயின் பிக்சர். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பேசேஜை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியான பேசேஜ் தான், ஈஸியாக புரியும். தென் கலர்ட் வேர்ட்ஸ், ஃபார்மர், லேட்டர், டு, யாரை குறிக்குது கண்டுபிடிங்க. 2 டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட் விளாட்றாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வின்ஸ் த மேட்ச் வித் சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சிவில் டிபார்ட்மெண்ட்டை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜெயிச்சிடுறாங்க. த ஃபார்மர், ஃபார்மர்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம், முதல்ல வர்றவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது யார்? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். கெட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அண்ட் த லேட்டர், லேட்டர்னா செகண்டுன்னு அர்த்தம், இரண்டாவதாக வந்தவர்கள். லேட்டர்னா இங்கே சிவில் டிபார்ட்மெண்ட். த டூ அப்படின்னா யார் குறிக்குது? 2 டிபார்ட்மெண்ட்ஸை குறிக்குது. அனதர் பேசேஜ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். A new cyclone has been formed. ஒரு புது புயல் சின்னம் ஃபார்ம் ஆயிருக்கு. If the people go out, they will be affected by it. மக்கள் வெளியே சென்றால் அதனால் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? சைக்ளோனை குறிக்குது, புயலை குறிக்குது. ஸோ இட் அப்படிங்கிறது சைக்ளோன். எவ்ரி ஒன் மக்களை குறிக்குது. எவ்ரி ஒன் ஷுட் சேஃப்கார்ட் தேர் பிலாங்கிங்ஸ், தேர் பீப்புள். நெக்ஸ்ட் பேசேஜ். த ரூம்ஸ் ஆர் கிளீன் பை த சர்வன்ட். ரூம்ஸை சர்வன்ட் க்ளீன் பண்ணிட்டாரு. ஹீ யூஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் லிக்யூட் டு க்ளீன் தம். அவைகளை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆன்டிபாக்டீரியல் லிக்யூட் யூஸ் பண்ணார். எவ்ரி ஒன் ப்ரைஸ்ட் ஹிஸ் ஒர்க், தே ஆர் நவ் ரெடி டு யூஸ். ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ். பொறுமையாக ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ். அதனால் ரீட் பண்ணுறப்பவே அது உங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணணும். செக் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் பேசேஜ். இங்கே நீங்கள் கண்டுபிடிக்க போகிற வார்த்தைகள் that, first, second. இந்த 3 வார்த்தைகளும் யாரை குறிக்குது, எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He records the conversation. ஒரு கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணுறாரு. He will listen to that later. அதை பிறகு கேட்பார், லிசன் பண்ணுவார். அப்போ அதை அப்படிங்கிறது அந்த எதை குறிக்குது? கான்வர்சேஷனை குறிக்குது. ஓகே. ஹி ஆல்சோ லிசன்ஸ் சாங்ஸ். சாங்ஸையும் அவர் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் டசன் என்டர்டெயின். முதல்ல கேட்டது, அந்த முதல்ல என்னது? கான்வர்சேஷன். ரெண்டாவது சாங்ஸ். ஃபைனலாக ஒரு பேசேஜ். இதில் நீங்கள் தோஸ், தம், தே இந்த 3 வார்த்தைகளும் யாரை குறிக்குது, எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தோஸ், தெம், தே 3 வார்த்தைகளும் ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸை குறிக்குது. நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்போவுமே இங்கிலீஷ் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அதனுடைய கண்டினியூஷனை புரிஞ்சுக்கிற முடியும். அதில் இருக்கிற ப்ரொனவுன்ஸ் யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.